அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் வச்சுட்டா ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பெர்முடேஷன் குரூப்லேருந்து கேட்குற ஒரு ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம்ன்றதை பார்த்துடலாம். இந்த பெர்முடேஷன் குரூப் S6 த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 8 இஸ் ஆப்ஷன் A 0, ஆப்ஷன் B 1, ஆப்ஷன் C 2, ஆப்ஷன் D 4. ஸோ S6ல் இது வந்து சிமெட்ரிக் குரூப் ஆஃப் n சிம்பிள்ஸில் இருக்கிற 1 to non to பைஜெக்டிவ் மேப்போடைய கலெக்ஷன் தான் S6. இதில் எவ்வளோ எலமெண்ட் இருக்கும்? 6 ஃபேக்டர் எலமெண்ட் இருக்கும். இதில் என்ன கேட்குறாங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் 8 எவ்வளோ இருக்குன்றது அவங்க கொஸ்டினாக கேட்குறாங்க. 8 ஆர்டர் எலமெண்ட்டு எக்ஸாக்டானு கேட்கல. நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் 8 ஆர்டர் 8ல் இருக்கிற எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் இன் S6ல் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ ஜென்ரலாக ஆர்டர் ஆஃப் S6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6 ஃபேக்டோரியல். இது நமக்கு தெரியும். இது வந்து ஒரு பெர்முடேஷன் குரூப்பு. ஆர்டர் ஆஃப் Sn பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல். ஓகே, இப்போ நான் ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல பாசிபிள் ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்ஸ்லாம் நான் செக் பண்ணணும். நான் 8 ஆர்டர் எலமெண்ட் வேணும்னா முதல்ல 8 ஆர்டர் எலமெண்ட்டு குரூப்புக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணணும். அப்போ தான் நம்ம 8 ஆர்டர் எலமெண்ட்டு எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட்டு இருக்குது அப்படின்னா அந்த ஆர்டரில் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஸோ S6ல் 8 ஆர்டர் எலமெண்ட் கிடைக்குமா அப்படின்னா அது நம்ம ஒரு சில ஐடியாஸ் இருக்குது, அதை வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எந்த ஒரு பெர்முடேஷன் குரூப்புக்கும் இது இஸ் தேர் எனி பாசிபிள் ஆர்டர் ஃபார் திஸ் சம் ஆர்டர்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல அந்த இண்டெக்ஸை வந்து நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணணும். இப்போ S6ல் n வந்து நமக்கு 6, இதை பார்ட்டிஷன் பண்ணுங்களேன். 6ஐ பார்ட்டிஷன் பண்ணால் 6ன்னு எழுதிக்கலாம். அப்படின்னா 5 + 1 எழுதிக்கலாம். அப்படி இல்லைனா 3 + 3, அதுக்கப்புறம் 4 + 2ன்னு எழுதிக்கலாம். அடுத்து 4 + 1 + 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ இது போல் எல்லா பாசிபிலிட்டிஸும் நீங்கள் எழுதணும். 3 + 2 + 1ன்னு எழுதிக்கலாம். 3 + 1 + 1 + 1ன்னு எழுதிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 2 + 1 + 1 + 1 + 1 + 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா 2 + 2 + 1ன்னு எழுதிக்கலாம். அகைன் வேறு எப்படி எழுதலாம், வேறு என்ன பாசிபிலிட்டிஸ் கொடுக்க முடியும்? 3 + 2 + 1 எழுதிட்டோம். 3 + 1 + 1 + எழுதிட்டோம். இப்போ 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1. ஸோ வேறு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க? 6 எழுதிட்டோம். 5 + 1, 4 + 2, 4 + 1 + 1, 3 + 3, 3 + 2, 3 + 1 + 1. ஸோ இவ்வளோதான். இதான் என்னுடைய பார்ட்டிஷன்ஸ் இல்லைங்களா? கரெக்டாக 6ஓட பார்ட்டிஷன்ஸ். இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட்டை பிக் பண்ண போகிறோம். பார்ட்டிஷன் வந்து 6ன்றதால 6 ஆர்டர் எலமெண்ட்டோட பாசிபிலிட்டிஸோடைய சைக்கிள் நோட்டேஷன் எப்படி இருக்கும்னா A B C D E F. ஓகே, இது சைக்கிள் ஆஃப் லென்த் வந்து 6. இது வந்து 6 ஆர்டர் எலமெண்ட் இப்படி தான் இருக்கும் நோட்டேஷன். ஓகே, இப்போ ஏன் இது 6 ஆர்டர் எலமெண்ட்னா ஒரு 6 சைக்கிள் இருக்குது அப்படின்றத நம்ம நோட்டேஷன் கொடுக்குறோம். அடுத்தது 5 + 1னா A B C D E இன்ட்டு 1 சிங்கிள் சைக்கிள் ஆஃப் எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் ABC அப்புறம் DEF. இது 3 சைக்கிளாக ப்ராடக்ட் பண்ணுறது இந்த நோட்டேஷன். இது 5 சைக்கிளும் ஒரு 1 சைக்கிளும். இது டேரெக்டாக 6 சைக்கிள். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ABCDEF. இது 4 சைக்கிளும் 2 சைக்கிளும். அது பார்த்தீங்கன்னா அடுத்து 4 சைக்கிள் மட்டும்தான். அதுக்கடுத்தது ஒரு 3 சைக்கிள் 2 சைக்கிள் இருக்குது. ஸோ DE ஒரு 3 சைக்கிள் ஒரு 2 சைக்கிள். ஸோ நெக்ஸ்ட் நோட்டேஷன் வந்து 3 சைக்கிள் மட்டும்தான். அடுத்து ஒரு 2 சைக்கிள் மட்டும்தான். அடுத்து 2 சைக்கிள் ABCD. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 1 சைக்கிள் எல்லாமே சிங்கிள் டன்னாக வந்துடும். ஓகே, ஸோ அதாவது ஐடென்டிட்டி பெர்முடேஷன் அப்படியே ஐடென்டிட்டிக்கே மேப் கொடுத்துரும். ஸோ பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆர்டர் வந்து 6. இதனுடைய ஆர்டர் வந்து இது ரெண்டுத்தோட எல்சிஎம் ஆஃப் இது வந்து 5 வந்துடும். ஸோ இது வந்து 3 2க்கு எல்சிஎம் 3 எல்சிஎம் வந்து 3. அடுத்து 4 2க்கு எல்சிஎம் வந்து 4. அடுத்து இதனுடைய எல்சிஎம் வந்து உங்களுக்கு 4. ஸோ இதனுடைய எல்சிஎம் வந்து 6. இதனுடைய எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3. இதனுடைய எல்சிஎம் 2. இதனுடைய எல்சிஎம் 2. இதனுடைய எல்சிஎம் 1. ஸோ பாசிபிலிட்டிஸ் ஆர்டர் பார்க்குறீங்க. 1 ஆர்டர் எலமெண்ட்டு, 2 ஆர்டர் எலமெண்ட்டு, 3 ஆர்டர் எலமெண்ட்டு, 4 ஆர்டர் எலமெண்ட்டு, 6 ஆர்டர் எலமெண்ட்டு, 5 ஆர்டர் எலமெண்ட்டு. ஸோ இவ்வளோ தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எலமெண்ட்டை பார்ட்டிஷன்ஸ் பண்ணுறீங்க. பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு டிஜாயின் சைக்கிள்ஸாக எழுத முடியுன்ற பட்சத்தில் அதனுடைய ஆர்டர் கண்டுபிடிக்க ஜஸ்ட் எல்சிஎம் ஆஃப் சைக்கிள் ஆஃப் லென்த்து டிஸ்டிங் சைக்கிள் ஆஃப் லென்த்து போடுறீங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த சைக்கிளோட எல்சிஎம் என்ன, உதாரணத்துக்கு ஒரு நோட்டேஷன் கொடுக்கணும். ABCDEF இன்ட்டு ABC இப்படி கொடுத்துட்டாங்கன்னா இதனுடைய ஆர்டர் என்னென்னா இந்த சைக்கிள் லென்த்து எல்சிஎம் ஆஃப் சைக்கிள் ஆஃப் லென்த் திஸ் அண்ட் சைக்கிள் ஆஃப் திஸ் லென்த். இதனுடைய சைக்கிள் ஆஃப் லென்த் என்ன நமக்கு 5. இது சைக்கிள் ஆஃப் லென்த்து 3. ஸோ 15. ஸோ நம்ம இப்படி தான் இதை ஸ்ப்ளிட் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம S6ல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் ஆர்டர் 6 ஆர்டர் எலமெண்ட் இருக்குது, 5 ஆர்டர் எலமெண்ட் இருக்குது, 3 ஆர்டர் எலமெண்ட் இருக்குது, 4 ஆர்டர் எலமெண்ட் இருக்குது, 2 ஆர்டர் எலமெண்ட் இருக்குது, 1 ஆர்டர் எலமெண்ட் இருக்குது. பட் அவங்க என்ன கேட்குறாங்க, 8 ஆர்டர் எலமெண்ட்டு கேட்குறாங்க. கரெக்டுங்களா? பட் 8 ஆர்டர் எலமெண்ட் இந்த குரூப்பில் இருக்குங்களா? S6ல் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா 0 தான். நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் 8 வந்து நமக்கு என்னதுங்க 0. ஸோ இந்த கொஸ்டின் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். ஸோ கவுண்ட்டுக்கான தனி ஃபார்முலா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 ஆர்டர் எலமெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு ரிப்பீட்டேஷன் இல்லாமல் பார்க்கலாமே.
இது எடுத்துக்கலாம். 6 ஆர்டர் எலமெண்ட் எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இந்த நொட்டேஷன் இருக்கிற சைக்கிள்ஸ் ஆஃப் ஆர்டர் எவ்வளோ இருக்கும். அதாவது உங்களுடைய சைக்கிள் ஆஃப் நொட்டேஷன் வந்து ஏபிசி டிஇ. ஓகே, இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் எவ்வளோ இருக்கும், நம்பர் ஆஃப் பெர்முடேஷன்ஸ், இது வந்து சிக்மா. ஸோ இந்த டைப்பில் எவ்வளோ பெர்முடேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது வந்து L1 சைக்கிள் ஆஃப் லென்த்து 3, இது வந்து அகைன் L2 சைக்கிள் ஆஃப் லென்த்து 2 அப்படி இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆர்டர் ஆஃப் சிக்மா நீங்கள் எவ்வளோ கவுண்ட்ஸ் இருக்கும், எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கும், இதனுடைய ஆர்டர் நமக்கு தெரியும் எவ்வளோ, 3 × 2 6 ஆர்டர் எலமெண்ட் ஆக்சுவலாக இது. ஸோ இந்த 6 ஆர்டர் இந்த பாசிபிலிட்டிஸோடைய எலமெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது S6ல் பார்க்குறேன். ஸோ ஜென்ரலாக SNக்கு வந்து n ஃபேக்டர் டிவைடட் பை, ஸோ 2 சைக்கிள் ஆஃப் லென்த்து 1, 3 சைக்கிள் ஆஃப் லென்த்து 2, அது போல் போயிட்டே இருக்கணும். இன்ட்டு L1 ஃபேக்டோரியல், L2 ஃபேக்டோரியல், இன்ட்டு L3 ஃபேக்டோரியல் அண்ட் ஸோ ஆன். ஸோ இது எல்லாமே நீட்டாக ஸ்டடி மெட்டீரியல் ஃபார்முலா கொடுத்துருக்கேன், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாங்கி படிங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் சிக்மா பார்க்க போகிறோம். n வந்து 6 ஃபேக்டோரியல் டிவைட் பை, ஸோ 3 சைக்கிள் ஆஃப் லென்த்து வந்து நமக்கு ஒரு லென்த்து தான் இருக்குது, 3 சைக்கிள் லென்த்து 1 தான். அப்போ 3 சைக்கிள் லென்த்து 1, 2 சைக்கிள் லென்த்து நமக்கு என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. 2 சைக்கிள் லென்த்து 1 இன்ட்டு 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 ஃபேக்டோரியல். புரியுதுங்களா? இது ஷார்ட்கட் தான். அப்போ 6 ஃபேக்டோரியல் டிவைட் பை 3 × 2ன்னு கிடைக்கும். ஸோ இது 6 × 5 ஃபேக்டோரியல் டிவைட் பை 6. ஸோ 5 ஃபேக்டோரியல் நமக்கு என்ன தெரியும், 120 தெரியும். ஸோ ஆர்டர் ஆஃப் சிக்மா டைப் எவ்வளோ இருக்குது, 120 இருக்குது. ஸோ ஆர்டர் ஆஃப் 8, ஆர்டர் ஆஃப் 6 ஆர்டர் எலமெண்ட். ஸோ இந்த டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன். 6 ஆர்டர் எலமெண்ட் நிறையா இருக்கும் S6ல். இந்த டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, 120 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது போல் நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு கால்குலேஷனும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இது போல் நிறைய ஐடியாஸ் இருக்குது. இதுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். Find the number of elements. Find the number of elements. Number of elements of the form 1 2 3 4 and 5 6 8 in S8ல. ஸோ எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத நீங்கள் உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இது 4 சைக்கிள்லேருந்து 3 சைக்கிள்லேருந்து போட்டு ஃபார்முலா சொல்லுங்கள் பார்ப்போம். இது ரொம்ப முக்கியம். அடுத்த ஃபார்முலா ஃபைண்ட் தி possible number of cycles of the form in S5 1 2 3. ஸோ இந்த 3 சைக்கிள் ஃபார்மேட்டில் இருக்கிற S5ல் இருக்கிற நம்பர் ஆஃப் பாசிபிள் எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும். நீங்கள் எல்லா பாசிபிலிட்டிஸும் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, இதில் ஃபஸ்ட்டு 5 ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. ஸோ 5 ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 5 வந்து என்ன எழுதணும், எனக்கு 3 சைக்கிள்ஸாக எழுதணும். ஸோ 3 + 1 3 + 2, அப்புறம் 3 + 1 + 1 ஆல்ரெடி 3 + 1 + 1 அண்ட் 3 + 2 இவ்வளோ தான் நொட்டேஷன்ஸ் கொடுக்க முடியும் 5 ஸ்ப்ளிட் பண்ணால். அப்போ இதனுடைய சைக்கிள் லென்த்து ஃபார்முலா ஏபிசி தான். இதனுடைய இந்த சைக்கிள் லென்த்து கிடைக்காது. ஏன்னா இது 3 சைக்கிளாக வரணும், இது வராது. ஏன்னா இது ஏபிசி இன்ட்டு சிடின்னு வரும். ஸோ இது வந்து 3 × 2 ஆர்டர் வந்து 6க்கு போயிடும். ஸோ இது வந்து இந்த சைக்கிள் நொட்டேஷன் இல்லை, 1 2 3 சைக்கிள் நொட்டேஷனில் இல்லை. ஸோ 1 2 3 சைக்கிள் நொட்டேஷனில் இது மட்டும்தான் இருக்குது. அப்போனா என்ன பண்ணணும், 5 ஃபேக்டோரியல் பை 3 சைக்கிள் லென்த்து வந்து 1 இருக்குது, அடுத்து 1 சைக்கிள் லென்த் வந்து 2 இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 இன்ட்டு 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். ஓகே, ஸோ 3 × 2ன்னு கிடைக்கும் இன்ட்டு 1. ஸோ ஃபைனலாக இது அகைன் 5 × 4 ஃபேக்டோரியல் ஆர் டிவைடட் பை 6. இன்னும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 5 × 4 × 3 × 2 × 1 டிவைடட் பை 6 கேன்சல் பண்ணிங்கன்னா 20 எலமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த S5ல் சைக்கிள் ஆஃப் லென்த்து 3 இருக்கிற மாதிரி எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 20 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது போல் நீங்கள் நிறையா வேரியஸ் ஆஃப் சைக்கிள் ஆஃப் லென்த்தை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கவுண்ட் பண்ணி அந்த பாசிபிலிட்டிஸ் ஆர்டர் எலமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு கொஷின் கேட்குறேன். த நம்பர் ஆஃப் 5 ஆர்டர் எலமெண்ட் இன் S5ல் எவ்வளோ இருக்கும், உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து த நம்பர் ஆஃப் 6 ஆர்டர் எலமெண்ட் இன் S8. ஸோ எவ்வளோ இருக்குன்றதை உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபைன். இது பொறுமையாக பாருங்கள், சிம்பிள் தான். என்னென்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போது இந்த டிஜாயின் சைக்கிள்ஸ் இந்த டைப்பில் இருக்குன்னு வச்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 அப்புறம் 9 8 இப்படி இருக்குது அப்படின்னா இது ஒரு சிக்மா எலமெண்ட்ஸ் இன் S9 எடுத்துப்போம். ஸோ S9ல் இருக்கிற ஒரு 1th எலமெண்ட். அப்படி இருக்கும்போது இந்த பாசிபிலிட்டிஸில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா 9 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 சைக்கிள் லென்த்து 1 இருக்குது, 3 சைக்கிள் லென்த்து 1 இருக்குது,
2 சைக்கிள் லென்த் 1 இருக்குது. அகைன் 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 ஃபேக்டோரியல். இந்த பவர்ஸை ஃபேக்டோரியலில் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து ஆர்டர் ஆஃப் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் சிக்மா இன் S9ல் இந்த சைக்கிள் ஃபார்மேட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். காலேஜ்க்கு போய் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த புக்லெட் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த புக்லெட் வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா காலேஜ் டேபிள் டிஸ்கிரிப்டிவ் டீட்டெயில் சொல்யூஷன்ஸ் ஒன்று ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், அல்ஜிப்ரா இந்த 3 யூனிட்டுக்கான டிஸ்கிரிப்ட். இது வந்து ஒரு 200 பேஜ் ஒரு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 120 பேஜஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 120 பேஜஸ் மெட்டீரியல் தான் அது. ஸோ தியரி ப்ளஸ் ப்ராப்ளம் பார்ட் எல்லாத்துக்குமே டீட்டெயில் போட்டு நீட்டாக கொடுத்துருக்கோம். கொஷின் செட் வந்து முன்னாடி வச்சுருப்பேன். அந்த கொஷனுக்கு கரஸ்பாண்டிங் டீட்டெயில் சொல்யூஷன் பேக் சைடில் இருக்கும். ஸோ இது இம்பார்ட்டன்ட் புக்லெட். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த புக்லெட் வாங்கி படிச்சுங்க. காலேஜ் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் CMRF சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அப்படி சொல்லுவாங்க. அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபைன், தேங்க்யூ.